ஸ்தோத்திரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதுதான் அன்பு என்று வேதம் சொல்கிறது. நாம் ஆராதித்து விட்டால் அது அன்பு என்று நாம் நினைத்து விடுகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக என்று கடவுளை ஆராதித்து விட்டால் அன்பு என்று நினைத்து கொள்கிறோம். அது ஒரு வகை இருந்தாலும் கற்பனையை கைக்கொள்வதே அன்பு என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையை யார் நம்ம வார்த்தை கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் நம்ம மேல் அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது மனிதர்களாக நாமே அறிந்து கொள்ளும் பொழுது, தேவனும் அவர் மேல் யார் அன்பாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்குத்தான் சொல்லுகிறார். என் கற்பனையை, என் கட்டளைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, என் வார்த்தையின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களே இடத்தில் அன்பு கூறுகிற மக்கள் என்று தேவன் சொல்லுகிறார். உதாரணமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏவாள் இடத்துல சாத்தான் சோதனைக்கு வருகிறான். ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை குறித்து தேவன் இது புசிக்கும் நாளிலே சாகவே என்று சொன்னார் என்று சொன்னதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தோட்டத்தின் நடுவில் அத்தனை கனிகளை வைத்து தோட்டத்தின் நடுவில் ஒரு கனியை வைத்து ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டுடைய காரியம் சித்தம் என்ன என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதோ சைடு இருக்கிறதோ அது முக்கியமல்ல. இச்சையினால் வருகிற எல்லாமே தேவனால் விளக்கப்பட்டது என்பதை சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பழத்தை குறித்து ஏவாள் இச்சித்து தானும் பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள் என்று விதத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று உலகத்திலே சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இச்சையினால் வருகிற எல்லாமே தேவனால் விளக்கப்பட்டது. அல்லேலூயா. அது ஆகாரமாக இருந்தாலும், அது நிலமாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், எந்த வாகனமாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும், அது இச்சையினால் வருகிறதா? அது தேவனால் விளக்கப்பட்டது. இச்சையினால் அதை அடைய வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அநேகர் மாண்டு போகிறார்கள். இச்சையினால் வருகிறதுனால காரியத்திற்காகத்தான் கொலை நடக்கிறது, திருட்டு நடக்கிறது, எல்லா தவறுகளும் நடக்கிறது. இச்சை அது பிசாசின் கிரியை. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் அதில் இருக்கிற இச்சையும் ஒளிந்து போகும் என்று. உலகம் ஒளிந்து போகும், உலகத்தின் இச்சைகளே ஒளிந்து போகும். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கற்பனையை கைக்கொள்வதுதான் அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், ஒரு கன்னத்தை அறைந்தால் மறுகன்னத்தையே காட்டு என்றார். 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் போ என்று சொல்லியிருக்கிறார். ஒரு வஸ்திரத்தை ஒருவன் பறித்துக்கொள்ள நினைத்தால் அங்கேயே பறித்துக்கொள்ள நினைத்தால் வஸ்திரத்தை விட்டுவிட என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம் என்று அது எப்படி மறுபணத்தை காட்ட முடியும்? இதனுடைய சத்தியம் என்னன்னா, அவன் பிசாசாக இருந்து உன்னை 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணுகிறான். நீ மறுபடியும் நீயும் பிசாசாக மாறிவிடாமல் நீ இயேசுவாக இருந்து அன்பை மட்டும் அவனுக்கு காட்டு என்றுதான் சத்தியம். ஒரு நாளும் அவனைப் போல நீயும் மறுகம் திருப்பி அடிக்கிறவனாய் நீயும் ஒரு சாத்தானாக மாறிவிடாதே. அவன் சாத்தான், ஆனால் நீ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறாய், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய், நீ கிறிஸ்துவாக இருக்கிறாய், கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். நீ அன்பை மட்டும்தான் காட்ட வேண்டும் என்று தேவன் நமக்கு சொன்ன கட்டளை. அன்புள்ளவர்களாக இருங்கள், இதுதான் கட்டளை. இது பாரமானவைகள் அல்ல என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அதே வசனம் சொல்கிறார். இது பாரமானவைகள் அல்ல, அன்பு செலுத்து. அன்பு கொலை செய்யாது, அன்பு போராமைப்படாது, அன்பு தீங்கு செய்யாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கற்பனையை கைக்கொள்வதே அன்பு. ஆண்டவர் நீதிக்காக நீங்கள் எப்போது கீழ்ப்படுகிறீர்களோ, நீதிக்காக நீங்கள் ஸ்தோத்திரம், நீதிக்காக நீங்கள் போராடுகிறீர்களோ, அதான் அன்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
அல்லேலூயா. நீதிக்காக நிற்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியம்தான். நேர்மைக்காக நிற்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியம்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கற்பனையை கை கொள்ளுங்கள், அது பாரமானவைகள் அல்ல. அல்லேலூயா. இயேசுவிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுவதைப் போல மற்ற மனிதர்களிடத்திலும் சத்துருக்களை சிநேகி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நாம் ஏன் சிநேகிக்க முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால், நமக்குள்ளே இச்சை இருக்கிறதுனாலே அல்லேலூயா மற்றிடத்தில் அன்பு செலுத்த முடியாமல் அவர்களை பழிவாங்க நாம் துடிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருக்காக நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக நிற்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் ராஜாவை ஆண்டவர் கைவிட்டார். காரணம், ஜீவனத்தின் பெருமை ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை மதிக்காமல் இவர் பலியிட்டதும், தொடர்ந்து அவரை மதிக்காமல் இவரே செயல்பட்டதனாலே தேவன் ராஜ்ய பாரத்தை பறித்து கொண்டார். ஆனால் தாவீது வாழ்க்கை அப்படி அல்ல. தாவீது தவறு செய்தாலும் மனம் திரும்பின ஒரு தேவ மனிதனாக இருந்தார். அதான் தேவன் சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பார்வையற்ற ஒரு சகோதரன் இயேசுவது அருகில் போகும்பொழுது தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லத்தக்கதான தாவீது இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு கற்பனைக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல, உங்கள் குடும்பத்தால் நேசிக்கிறது போல ஒவ்வொரு மனிதனும் நேசிக்கிற அன்பு உங்களுக்குள் வரட்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு உனக்குள்ளே தான் அவர்கள் தேடுவார்கள். அல்லேலூயா. மற்ற மதத்து மக்களை அவர்கள் தவறு செய்தால் அவர்களை உலகம் ஒன்றுமே சொல்லுவதில்லை. ஆனால் சபைக்கு போகிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை தான் அவர்கள் குறை சொல்லுகிறார்கள். ஜெபிக்கிற இவர்களே இப்படி செயல்படுகிறார்களே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு போகிற இவங்களா இப்படி பேசுகிறாங்க, இப்படி இல்லை தான். அப்போ உலக மக்களுக்கே தெரியுது இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர். அவரை பின்பற்றுகிற மக்களும் அன்புள்ளவர்களை தான் இருக்க வேண்டும், இருப்பார்கள், இருக்கணும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. கற்பனையை கை கொள்ளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டு உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோதரி